திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார். திருமூல நாயனார் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நால்வரே தெரியாது. அதில் 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார் என்ன எழுதி வச்சுருக்காருன்னு தெரியுமா? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த பாடலை எல்லாம் நம்ம படிப்போம். 10ஆம் திருமுறை 1ஆம் தந்திரம் 5 உயிர் நிலையாமை. இதில் ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல உபதேசம் 1 பார்த்தோம், யாக்கை நிலையாமை 2, 3 செல்வம் நிலையாமை, 4 இளமை நிலையாமை. இப்போ 5ஆவதாக உயிர் நிலையாமை. நம்மளுக்கு ஒன்றா சொல்லிக்கிட்டு வராரு. இதெல்லாம் நிலையாத இது. நீங்கள் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம கூட கடைசி முட்டம் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவதிப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுறுத்துறாரு. இதையெல்லாம் படித்து பார்ப்போம். 10ஆம் திருமுறையில் திருமூலர் என்ன கொடுத்துருக்காருன்னு. இது என்ன மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் தெரியாது. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, அபிராமி அந்தாதி, 12 திருமுறைகள் அப்படிலாம் இருக்குதா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எனக்கும் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை, நான் படித்ததை இந்த ஆர்வத்தில் எல்லாருக்கும் இது போய் சேரணும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதில் ஆர்வம் எடுத்து இந்த பணியை, எங்கள் அப்பா என்கிட்ட பணியை நான் செய்துக்கிட்டு வரேன். இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். 10ஆம் திருமுறை 1ஆம் தந்திரம் 5 உயிர் நிலையாமை அருளியவர் திருமூலர். வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு. திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்றது எல்லாம் இறக்கின்றது கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்கை காத்து வருவார்கள். ஐவருக்கு நாயகன் ஓலை வருவதலால் ஐவரும் அச்செய்கையை காவல் விட்டாரே. மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துளே வாழும் அரசனும் அங்குலன். அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. வேங்கட நாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாமறியாரே. சென்றுணர் வாந்திசை 10 திவாகரன் அன்றுணர் வாழ் அளக்கின்ற தரிகிலர். நின்றுணரார் இந்நிலத்தின் மனிதர்கள் பொன்றுணர்வாரில் புணர்கின்ற மாயமே. துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுப்பிடு 3ற்கும் அஞ்செறி கொல்லி. அடுத்தெறியாமற் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேற்க சென்றனவே. இன்புறு வண்டிங்கு இனமலர் மேற்போய் 9 வாசமது போல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கிலும் 3 கண்புற நின்ற கருத்துள் நில்லானே. ஆம் விதி நாடி அறஞ்செய்மின் அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டுமா
தென்சொலின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே. அவ்வியம் பேசி அரங்கட நெல்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்விமின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்விக் கொடுமின் தலைப்பட்ட போதே. பாடலில் நம்மளுடைய உயிர் இந்த உடம்புல நிலையானது கிடையாது அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காரு. ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்கையை காத்து வருகிறார்கள். ஐவருக்கும் நாயகன் ஓலை வருவதால் மேலேருந்து அவங்களுக்கு உத்தரவு வந்துடுது, ஏப்பா நீங்கள்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு. ஐவரும் அச்செய்கையை காவல் விட்டாரே, இந்த உடம்ப பஞ்சபூதமும் காக்கிற வேலையை விட்டுடுச்சு அப்படின்ட்டு அருமையாக திருமூலர் இன்னும் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. இந்த முதல்ல இதெல்லாம் இருக்குதுன்றதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நாம் இதுக்கான விளக்கத்தை எல்லாம் பார்க்கலாம். இப்போ நாம் அவர் எழுதி வச்சிருக்கிற இந்த பாடலை படித்தோம். இதை கேட்டு அனைவரும் மென்மேலும் ஆதரவு கொடுங்க. இதில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள், தான தர்மங்களை கைவிடாது செய்யுங்க, இறைவனை தொழுங்க. நாம் ஒவ்வொரு நாளும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இறைவனை நினைக்காம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி போய் இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்து நைட்டு படுக்கிறோம், அப்பா இன்னும் பொழுது நல்ல பொழுதாக போச்சு, நாளைய பொழுது நல்லபடியாக விடியணும் அப்படின்னு படுக்கணும். காலையில் எழுந்திருக்கும்போது இறைவா இன்றைக்கி இட்டப்படி என்னவோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு நீங்கள் பக்கத்துணையாக இருந்து எனக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கணும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஆகையினால் அவனுடைய திருவடியை பற்றி நாம் ஓம் நமச்சிவாயம், நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.